ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் ரீட்டா குலத்துங்கன். இன்றைய பதிவில் நம்முடைய சேனலில் ஒரு சூப்பரான பனானா கப் கேக் தாங்க செய்ய போகிறோம். அதுவும் கோதுமை மாவை பயன்படுத்தி செய்ய போகிறோங்க. எப்படி செய்யலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்மளோட வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், இதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா, நல்ல கோதுமை மாவு வீட்டில் அரைச்சதாக இருந்தால் இன்னும் ரொம்ப நல்லா சாஃப்டாகவே இருக்கும். அது ஒரு 1.5 கப் எடுத்துக்கோங்க. 3/4 கப் ஜாகரி பவுடர் எடுத்திருக்கேன். 3 அழிஞ்ச பனானாவாக எடுத்திருக்கேங்க. கூடவே இந்த கோதுமை மாவில் பிங்க் சால்ட் ஒரு பிஞ்சும், நமக்கு பட்டைத்தூள் ஒரு பிஞ்சும் போட்டுக்கிறேங்க. பேக்கிங் சோடா, நம்ம பேக்கிங் பவுடர்னு சொல்லுவோம், அது ஒரு சிட்டிகை போட்டுக்கிறோம். நல்லா சாஃப்டாக இருக்கும். மாவை தயார் பண்ணி வச்சிடலாங்க ஒரு பாத்திரத்தில். பாருங்கள், அதுக்கப்புறம் வெண்ணிலா எசன்ஸ் கொஞ்சம் சேர்த்துக்கிறோங்க, நல்ல ஒரு ஃப்ளேவருக்கு. இதை நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் 3 பனானாவை நல்லா தோல் உரித்து எடுத்துக்கிட்டு 2 எக்கை நம்ம உடச்சி ஊற்றி வச்சுக்கிறோங்க. நம்ம எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டோம். இப்போ 3 பனானாவையும் நல்லா மேஷ் பண்ணிக்கணும். மேஷ் பண்ணிவிட்டு இதில் அன்சால்டட் பட்டரை நல்லா மெல்ட் பண்ணி ஆற வச்சு வச்சுக்கோங்க. நம்ம அதை சேர்க்குறப்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் கப் கேக்கு. நல்லா ஆறட்டும், சூடலில் ஊற்றக்கூடாது. பாருங்கள், நம்ம எக்கை ஊற்றிக்கலாம். எக்கை ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம தயிர் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா க்ரீமியாக சாஃப்டாகவும் இருக்கும். இல்லைன்னா நீங்கள் பால் கூட சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த பட்டர் நல்லா கூலாகிடுச்சு காய்ச்சி. இப்போ இது கூட சேர்த்து நம்ம நல்லா கலக்கிக்கலாம். கலக்கி ஒரு க்ரீமியாக ஒரு டெக்ஸ்சர் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் தாங்க நம்ம கோதுமை மாவையும் சேர்த்துக்க போகிறோம். சேர்த்து ஒரு கலக்கிட்டு நம்ம ஒரு ஃபோர்க்காலே கலக்கிக்கலாம். கலக்கி முடிச்சுட்டு நல்லா பீட்டரால் நான் பீட் பண்ணிவிடுவேங்க. பாருங்கள், எவ்வளோ சூப்பராக நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. பாருங்கள், இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பட்டர் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் நான் ஒரு 1.5 பார் மாதிரி இருந்தது, கட் பண்ணி சேர்த்தேன். ரொம்ப நல்லா சூப்பராக இருக்குது அந்த பட்டர் வாசனையே. ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேங்க. இதை நல்லா 3/4 கப் ஜாகரி பவுடர் கூட சேர்த்து நல்லா கலக்கிக்கணும். கலக்கினா ஒரு நல்ல ஒரு லிக்யூடாக வரும். இதில் தான் நம்ம இந்த கோதுமை மாவையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம நல்லா பீட் பண்ணிவிடுவோம். பீட் பண்ணிட்டோம்னா நல்லா சாஃப்டாக நமக்கு ஒரு மாவு கிடச்சிரும். இதை தாங்க நம்ம மோல்டில் ஊற்ற போகிறோம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பீட் பண்ணிங்கன்னா நமக்கு க்ரீமியாக கப் கேக் மாவு கிடச்சிருங்க. பாருங்கள், நல்லா எவ்வளோ ஸ்மூத்தாக சாஃப்டாக பொங்கி வருது பாருங்கள். ஒரு 5 நிமிஷம் பீட் பண்ணுங்கள் போதும். நல்லா பீட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். நல்ல ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம், குழந்தைங்க பெரியவங்க யார் வேணாலும் சாப்பிட்லாங்க. ரொம்ப ஸ்வீட்லாம் இல்லை. நமக்கு ஓரளவுக்கு 1.5 கப் போட்டதே கொஞ்சம் நிறைய தான் கேக் வந்தது. நல்லா ஒரு போர் அடிக்கிறப்ப நல்லா கொஞ்சம் அவனில் ஹீட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். நம்ம மற்ற நேரம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், அவனை ப்ரீ ஹீட் பண்ணிடுறேன் 350 டிகிரியில். நம்ம ப்ரீ ஹீட் ரெடியான உடனே 25 மினிட்ஸ் வச்சா போதுங்க, நல்லா குக் ஆகிடும். வச்சதுக்கப்புறம் கேன்சல் கொடுத்துருங்க. அந்த டெம்பரேச்சரில் ஒரு 10 மினிட்ஸ் கழித்து எடுத்திங்கன்னா சூப்பரான கப் கேக் ரெடி ஆகிடுங்க. பாருங்கள், இந்த கப் கேக் மோல்டில் நம்ம ஒரு 3/4 அளவுக்கு ஊற்றிட்டு மேலே நம்ம சாக்லேட் டெக்கரேஷன் பண்ண போகிறோங்க. சுகர் ஃப்ரீ டார்க் சாக்லேட் தாங்க அது. அது அங்கங்கே ஒரு 4 ஒரு கேக்குக்கும் ஒரு 3 4ன்னு போட்டுட்டா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். ரொம்ப ஸ்வீட்டும் இல்லை, ரொம்ப நல்லா தான் இருக்குது. சாப்பிட்டு பார்த்தேன். எடுத்துக்கலாம், ஒரு கப் கேக் எடுத்துக்கலாம். சுகர் பேஷண்ட்டு கூட டயர்டாக இருக்கிறப்ப நம்ம இது ஒன்று சாப்பிட்டாலே ரொம்ப ஹெல்த்தியாக நல்லாவும் இருக்குது. கோதுமை மாவில் செய்கிறதால இந்த கப் கேக் ரொம்பவே நல்லா இருந்தது. இதே போல் நீங்களும் கோதுமை மாவை பயன்படுத்தி நீங்கள் குக்கரில் கூட 25 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு வேக வச்சு செய்துக்கலாம். இதே ஃபாலோ பண்ணி இதே மெத்தடில் கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணி பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே போல் பனானாவையும் கோதுமை மாவையும் பயன்படுத்தி ஒரு ஆரோக்கியமான கப் கேக் ரெசிப்பியை நீங்களும் செய்து பாருங்கள். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக குக் ஆகிருக்கு பாருங்கள். எடுத்து ஒரு ஃபோர்க்கால் குத்தி பார்த்தேன், நல்லா வெந்திருக்கு. பாருங்கள், இதான் நல்ல ஒரு பதம். இதே போல் உங்கள் வீட்டில் அவன் இருந்தால் நீங்களும் செய்து பாருங்கள். எவ்வளோ சிம்பிள் ரெசிபி பாருங்கள். ஜஸ்ட்டு ஒரு 20-30 நிமிஷத்துலேயே செய்துட்டேன். இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள். தேங்க்யூ.